அடுத்ததாக மிக முக்கியமானது, நாம் அறிவுக்காக படிக்க வேண்டியது. பொழுதுபோக்குக்காக படிப்பது வேறு, பொழுதாக்கத்திற்காக பயன்படுத்துவது வேறு. ஆனால் அறிவை மேம்படுத்திக் கொள்வதற்காக, அறிவு என்பது புத்தகங்களில் இருந்தது, உலகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக. நீங்கள் டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதியும் என்ற நூலை படித்தால்தான் அதில் இருக்கிற பாத்திரங்களின் தன்மையை பார்த்து நாம் இவ்வளவு பெரிய உலகத்தில் ஒரு சின்ன துளியை போல இருக்கிறோமே என்று கற்றுக்கொள்வோம். அத்தனை மகத்தான பாத்திரங்கள். போரின் போது நெப்போலியன் ரஷ்யாவினுடைய கரன்சிகளை போலியாக அச்சிட்டு பரப்பி அங்கே குழப்பத்தை விளைவிக்க நினைத்தான் என்பதை படிக்கிற போதுதான் போரிலே எத்தனை வஞ்சகங்கள் இருந்தன என்பதை நாம் அறிய முடிகிறது. நீங்கள் சன்சுவனுடைய போர்க்கலையை படித்தால் உலகத்திலேயே முதலில் எழுதப்பட்ட போர்க்கலை புத்தகம் சன்சு எழுதியதுதான். அதிலே சொல்லுகிறார், எல்லா போருமே ஏமாற்றுவதை அடிப்படையாக கொண்டது. எந்த போருமே வீரத்தினால் வெற்றி பெறுவது அல்ல, மற்றவர்களை ஏமாற்றி வெற்றி பெறுவது. இன்னும் சொல்ல போனால் எந்த புத்தகமும் தோற்றவர்கள் பக்கத்தில் இருந்து எழுதப்படவே இல்லை, வெற்றி பெற்றவர்கள் எழுதியதைத்தான் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். தோற்றவர்களுக்கு ஒரு கதை இருக்கிறது, அதை யார் எழுதுவது? நாம் எழுதினால் அது இரண்டாம் பட்சமாக இருக்கும். அதில் ஈடுபட்டவர்கள் எழுதினால்தானே முதல் பட்சமாக இருக்க முடியும். சன்பின் என்றவர் ஒன்றை எழுதினார் போர்க்கலையை பற்றி. இவையெல்லாம் டால்ஸ்டாயினுடைய அந்த போரும் அமைதியும் புத்தகத்தை படிக்க வேண்டும். ஒரு மனிதன் விடாமுயற்சியாக வாழ்க்கையில் தொடர்ந்து போராடி ஒரு பெண்ணை எப்படி மரண தண்டையிலிருந்து மீட்க முடியும் என்பதற்குத்தான் புத்துணர்வு என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். இவ்வளவு பக்கங்கள் கொண்ட புத்தகம், அற்புதமான புத்தகம். அத்தனை இளைஞர்களும் வாசித்தால்தான், ஒரு முயற்சியில் சற்று பின்னடைவு அடைந்தாலே சோர்ந்து போய்விடுகிறார்களே, தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்களே, வாழ்க்கை முடிந்து விட்டது என்று கருதுகிறார்களே, அதில் இருந்து அவர்கள் விடுதலை பெற முடியும். நீங்கள் தயவு செய்து புத்துணர்வை படியுங்கள். 10 நாட்கள் ஆகும். ஆனால் புத்துணர்வை படித்தால் நீங்களே புத்துணர்வு பெறுவீர்கள். ரிசரக்ஷன் என்பதுதான் அந்த புத்தகம். தாஸ்தோவஸ்கி அற்புதமான ஒரு நூலை எழுதியிருக்கிறார், பிரதர்ஸ் ஆஃப் காரமசோவ் என்று. அதை படிப்பதே ஒரு பேரின்பமாக இருக்கும். தாஸ்தோவஸ்கியினுடைய வாழ்க்கை என்ன? மரண தண்டையில் இருந்து மீண்டு சிறைவாசத்திற்கு செல்லுகிறார். சைபீரியாவுடைய சிறைகளிலே இருக்கிறார். சிலந்திகள் தான் அவருக்கு துணையாக இருக்கின்றன. ஒரு சிலந்தியை பார்த்தால் தனிமையிலே வாடுகிற ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைகிறான் என்றால் எவ்வளவு துயரத்திலே அவன் இருந்திருக்க வேண்டும். அந்த தாஸ்தோவஸ்கி சிறையிலேயே தன்னுடைய நாவல்களை எழுதிவிட்டார். வெளியே வந்து அவர் வெறுமனே எழுத வேண்டியதுதான். அனைத்து மூலையிலேயே எழுதிவிட்டார். அந்த நாவல்களை படிக்க வேண்டும். அவருடைய சிறுகதைகளை படிக்க வேண்டும். அவருடைய சூதாடியை படிக்க வேண்டும். அவருடைய குற்றமும் தண்டனையும் படிக்க வேண்டும். இவையெல்லாம் அறிவுக்காக படிக்க வேண்டியவை. தமிழிலே ஜெயகாந்தன் நினைத்து பார்க்கிறேன் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். சின்ன சின்ன கட்டுரைகள். அந்த கட்டுரையின் 10வது அத்தியாயத்திலோ 12வது அத்தியாயத்திலோ அவர் எழுதியிருக்கிறார், எனக்கு மிதிவண்டி ஓட்ட தெரியாது, ஆனால் கார் ஓட்டுவேன், மிதிவண்டி ஓட்ட தெரியாது. அதற்கு பிறகு 25 30வது அத்தியாயத்தில் எழுதுகிறார், இப்போது மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கொண்டேன். அந்த புத்தகத்தை எழுதுகிற போதே மிதிவண்டி ஓட்ட ஒருவர் கற்றுக்கொண்டார் என்றால் நாம் அதைத்தான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், விடாமுயற்சி எல்லோருக்கும் தேவை என்று. ஜெயகாந்தனுடைய ஓர் இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள், ஓர் இலக்கியவாதியின் கலையுக அனுபவங்கள் என்பவை மேன்மையான புத்தகங்கள். சந்திரபாபுவை சந்திப்பதற்காக அவர் செல்லுகிறார். சந்திரபாபுவுக்காக ஒரு கதையை எழுதி கொண்டு போகிறார். சந்திரபாபுவுக்கு தேர்ந்த ரசனை உண்டு. ஸ்பானிய பாடல்களை எல்லாம் கேட்பார். கொண்டு போய் அந்த கையெழுத்து பிரதியை கொடுக்கிறார். சந்திரபாபு சொல்லுகிறார், எனக்கு படிக்க தெரியாது, நீங்கள் படியுங்கள் என்று. அன்றுதான் சந்திரபாபுக்கு படிக்க தெரியாது என்பதே ஜெயகாந்தனுக்கு தெரியும். படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் படித்துத்தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே
அறிவு சம்பந்தமாக நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் சுந்தர ராமசாமியை படியுங்கள். உபபாண்டவம் என்கிற ஒரு அற்புதமான நாவலை எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்கிறார். அதிலே ஒரு காட்சி, ஒரு மரம் கானகத்திலே இருக்கிறது. பொதுவாக மரம் பசுமையாக இருக்கும், நிழல் கருப்பாக இருக்கும். ஆனால் அந்த மரத்தின் நிழலும் பசுமையாக இருக்கிறது. அந்த மரத்திலே ஒரு மன்னன் வேட்டையாட வந்தவன் அமர்கிறான். அமர்ந்தால் அவன் பெண்ணாக ஆகிவிடுகிறான். அங்கே ஒரு வேடுவன் வருகிறான். அவன் மீது காதல் ஏற்படுகிறது. இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். 5 பெண் குழந்தைகளை பெற்றெடுக்கிறான். அரண்மனைக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆர்வம் ஏற்படுகிறது. மரத்திடம் கேட்கிறான், என்னை ஆணாக மாற்று, நான் அரண்மனையில் சென்று பார்க்க வேண்டும் என்று. மரம் அவனுக்கு அருள்கிறது. அரண்மனைக்கு ஆணாக செல்கிறான், பார்க்கிறான். அங்கே 5 மகன்களையும் அழைத்து கொண்டு காட்டுக்கு வருகிறான். அந்த 5 மகன்களும் இந்த 5 மகன்களும் சேர்ந்து சண்டை போட்டு 10 பேரும் செத்து போகிறார்கள். அந்த மரத்திடம் அழுகிறான். மரம் சொல்கிறது, உனக்கு 5 குழந்தைகளை உயிர்ப்பித்து தருகிறேன். நீ ஆணாக இருந்து பெற்ற குழந்தைகள் வேண்டுமா, பெண்ணாக இருந்து பெற்ற குழந்தைகள் வேண்டுமா? அவன் சொல்லுகிறான், பெண்ணாக இருந்து பெற்ற குழந்தைகள் தான் வேண்டும் என்று. அதுதான் தாய்மையின் உயர்வு என்பதை புரிந்து கொள்ள. சுந்தர ராமசாமியின் புளிய மரத்து கதை. பகிர்ந்து கொடுப்பது என்பது எதுவரை இருக்கலாம். அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதை கூட அளவோடு கொடுக்க வேண்டும் என்பது. ஏனென்றால் அந்த கடையிலே வேலை செய்த காதர் கடையின் முதலாளி ஆகிவிடுவார். ஏனென்றால் அனைத்து அதிகாரமும் காதரிடம் இருக்கும். விரிவும் ஆழமும் தேடி என்கிற அவருடைய கட்டுரைகள், காற்றில் கலைந்த பேரோசை என்கின்ற அவருடைய அந்த கட்டுரை தொகுப்புகள் எல்லாம் அற்புதமானவை. ஜீவா மேடையிலே எப்படி முழங்குவார் என்பதை பற்றி விலாவாரியாக எழுதியிருப்பார். இவையெல்லாம் அறிவு குறித்து நாம் படிக்க வேண்டியவை.